ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹவுஸ்வைஃப் டேலண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்டார் ஃப்ரூட் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டார் ஃப்ரூட்டை தமிழில் விளிம்பி பழம், நட்சத்திர பழம், ஸ்டார் பழம் இப்படின்னு நிறையா நேமில் சொல்லலாம். அப்புறம் இதை தமரத்தம், கேரம்போலா அப்படின்னு கூப்பிடுவாங்க. இந்த ஸ்டார் ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்க. இதுக்கு ஏன் ஸ்டார் ஃப்ரூட்டுன்னு பேர் வந்துச்சுன்னா, இதை கட் பண்ணால் ஸ்டார் ஷேப்பில் இருக்கும். இருங்க, கட் பண்ணி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா, இப்போ இந்த ஃப்ரூட்ஸை கட் பண்ணிட்டேன். இந்த படுக்க வச்சு இப்படி கட் பண்ணோன்னா இது இப்படி தான் ஸ்டார் மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக ஸ்டார் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா. அதனால தான் இதை ஸ்டார் ஃப்ரூட்டுன்னு சொல்கிறோம். இதை வந்து ஊறுகாய் போடலாம், ஜூஸ் போட்டு குடிக்கலாம், இல்லைனா சும்மா வெறும்னே பழம் மாதிரி சாப்பிட்லாம். ஒரு இனிப்பும் புளிப்பும் சுவையும் கலந்த ஒரு ஃப்ரூட் இது. இது இல்லைனா இப்படி கட் பண்ணிட்டு நம்ம வெள்ளரிக்காய் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி இப்படி உப்பு மிளகாய் லைட்டாக தூவிட்டு இதையும் சாப்பிட்லாம். வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து சாலட்ஸ் சாப்பிடுவாங்கல்ல, அதோடையும் சேர்த்து கட் பண்ணி போட்டு சாப்பிட்றாங்க. ஏன்னா இனிப்பும் புளிப்பும் கலந்து ஒரு சுவையாக இருக்குல்ல. ஸோ அதனால இது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.